Hi friends, welcome to Geetha Samayal. இன்னைக்கு வந்து காலையில லஞ்ச் பாக்ஸும் மதிய சாப்பாடு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்ல மூலிகை இட்லி பொடி இருக்கு, சத்து மாவு இருக்கு, கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்கு, வெயிட் லாஸ் பவுடர் இருக்கு, நலங்கு மாவு இருக்கு, இன்ஸ்டன்ட் புளி சாத பவுடர் இருக்கு, தாளிப்பு வடகம் இருக்கு. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. வெப்சைட்லயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi friends, welcome to Geetha Samayal. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லஞ்ச் பாக்ஸ் தான் பார்க்க போறோம். லஞ்ச் பாக்ஸும் நம்மளுக்கு மதிய சாப்பாடு தான் பார்க்க போறோம். காலையில உடச்சக்கலை சட்னியும் பசங்களுக்கு பணியாரமும் கவுனி அரிசி மாவுல பணியாரம் ஊற்றி கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம ரொம்ப சிம்பிளா தக்காளி சாதம் கொஞ்சம் கூட வதக்காம ஒரு 10 நிமிஷத்துல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேஷன் எடுத்துருக்கேன். நீங்கள் குக்கர்லேயே கூட நீங்கள் செய்கிற குக்கர்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பாருங்கள், நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஓகேவா? இது எல்லாத்தையுமே இப்போ ஒட்டுக்கா இதில் போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன், அதனால தான் இப்போ உங்களுக்கும் செஞ்சு காட்டிடலாம் அப்படின்ட்டு. இப்போ தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாரி மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான உப்பு, சாப்பாட்டுக்கு தேவையான உப்பை சேர்த்துருங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி இதை ஓரமாக வச்சுருங்க. நீங்கள் இதிலே எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பட்டை லவங்கம் கூட இதிலே போட்டுடலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாமே சேர்ந்து வரும். தக்காளியே பெரிய தக்காளி போட்டிருக்கனால தான் நான் லெமன் சேர்க்கலை, தயிர் வேறு ஊற்றிருக்கோம். அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். நான் வந்து 1.5 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், சாப்பாட்டு ரைஸு. அதுக்கு தகுந்த மாரி தான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், பெரிய தக்காளியாக 1 சேர்த்துருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இதில் 5 நிமிஷம் ஊறிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இதில் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, கடல் பாசி தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடல, ஓகேவா? இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூடயே ரைஸை சேர்த்துடலாம். ரைஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ இது அகலமான குக்கர்னால் நீங்கள் அதிலேயே கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஈஸியாக இருக்குது, டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குது. மெயின் வந்து அதுதான். ஃபுல்லாக ரைஸில் படுற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரைஸ்லேயே தண்ணி இருக்குது, ஒரு 1/2 கப்பு இருக்குது. நம்ம 1 கப்பு ரைஸுக்கு, இது சாப்பாட்டு ரைஸ் இல்லை, அதனால் கொஞ்சம் சேர்த்து தான் இது பண்ணணும். அது இல்லாமல் வந்து இந்த ரைஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவும் வெந்துடும், அதனால் பார்த்து தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். உங்கள் சாப்பாட்டு ரைஸுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ சேர்த்துக்கோங்க. நான் இது 1க்கு 1.5 தான் சேர்க்க போகிறேன், ஜாஸ்தி சேர்க்க போகிறதில்ல. இப்போ
பாருங்கள் குக்கர் காலியாக தான் இருக்குது. இப்போ இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வும் நான் இன்னும் பற்ற வைக்கல. ஓகேவா? தண்ணி வந்து 1க்கு 1.5 வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1.5 கிளாஸ் ரைஸ் போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாரி இப்போ வச்சுக்கலாம். ஏற்கனவே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இருக்கும். ஓகேவா? 1 திருப்பி ஒரு 1 வச்சுக்கலாம். ஏன்னா நான் எப்பவுமே அளந்தெல்லாம் வைக்க மாட்டேன். குக்கர்லேயும் சரி நம்ம டவரால் செய்கிறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு அளந்து காட்டுறதுக்கோசரம் தான் நான் இப்போ அளந்து காட்டுறேன். இல்லைன்னா நான் அளந்து எப்பயுமே தண்ணி ஊற்ற மாட்டேன். குத்து மதிப்பாக அப்படியே ஊற்றிட்டு செஞ்சிடுவேன். எனக்கு கரெக்டாக வரும். இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சூப்பராக வரும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம். ஓகேவா? ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக இருக்குது. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. என்ன ஒன்று ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் டைமுக்கு ஏற்ற மாரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஓகேவா? இப்போ இதில் வந்து 2 விசில் வந்தால் போதும். 2 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 2 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். விசிலை எடுத்து விட்டுறாதீங்க. ஓகேவா? நான் அரிசி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம்ல அப்போயே வந்து ஊற வச்சு அலம்பி வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சாதம். பார்த்தீங்களா? இந்த அரிசி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவும் வெந்துடும். ஓகேவா? நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா உதிரியாகவும் வரும். இப்போ குக்கரில் வச்சுருக்கோம்ல நல்லா உதிரி வரும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு அப்பளம் இருந்தால் போதும், மிக்சர் இருந்தால் போதும். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு எலுமிச்சப்பழம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இவனுங்களுக்கு மாம்பழம் கட் பண்ணி தரேன்னா வேணான்ட்டானுங்க. சிப்ஸு வேணும்னானுங்க. என்னன்னு தெரில போகிற நேரத்துக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பசங்களுக்கு சாப்பாடு கட்டிடலாம். தக்காளி சாதம் கட்டியாச்சு. தொட்டுக்க எதுவும் வேணான்ட்டாங்க. அதனால் ஸ்நாக்ஸு பப்பாளி கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களாம் ஸ்கூலுக்கு போயாச்சு. அரிசி கழுவி போடணும். தண்ணி காய வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். முட்டை வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி சூடானவுடனே நீங்கள் முட்டையை போட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சூடாகாத முன்னாடி நீங்கள் முட்டையை சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்பயுமே தண்ணி நல்லா சூடான பிறகு முட்டையை சேர்த்துக்கோங்க. சூப்பராக அதுவே வந்து பாதி பாதியாக உறிஞ்சி வந்துடும் நம்மளுக்கு. குக்கரை மூடிடலாம். ஒரே விசில் போதும். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பட்டை, கடல் பாசி, லவங்கம், பிரிஞ்சி இலை. ஓகேவா? ஒரு சின்ன சின்ன பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம். நான் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ தான் ஆன் பண்ணுறேன். வெங்காயம் பாதி வதங்கினா போதும். ஓகேவா? வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோன்னே 2 தக்காளி 1 பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு ஈஸியாக முடியும். ஒரு 2.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தக்காளியோட பச்சை மணமும் போயிடும், மிளகாத்தூளோட மணமும் உங்களுக்கு போயிடும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ தான் சேர்த்துருக்கேன்.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி வச்சிருங்க. இப்போ வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். பாருங்க, முக்கால்வாசி எடுத்திருக்கேன், அரை மூடியில். ஓகேவா? அதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, நல்லா ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகு. ஓகேவா? இது கூடயே நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம காலையில் அவசர தக்காளி சாதம் செஞ்சோம் பாருங்கள், செம்ம சூப்பராக இருந்தது, நல்ல மணமாகவும் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம அரைச்ச விதை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குழம்பு எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாவே உங்களுக்கு ரெடி ஆகிடும். கொஞ்சமாக வந்து புளிப்புக்கு லெமன் தண்ணி ஊற்றணும், ஒரு 1/2 லெமன் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து சிக்கன் வேகாமல் நம்ம ஊற்றக்கூடாது. ஓகேவா? இப்போ மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் முட்டை வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே டாப்பாக கலட்டி இருங்க, எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தான் தெரியும். முட்டையை நம்ம உரிக்கவே தேவையில்ல, 2 அழகாக உறிஞ்சி வந்துடும். பார்த்தீங்களா? தெரியுதா? ஈஸியாக உரிச்சிக்கலாம். நீங்கள் எப்பயுமே தண்ணியை சூடு பண்ணிவிட்டு வேக வைங்க. களி பாருங்கள், வெள்ளை சோளம் இருக்குல்ல, அதில் வந்து உங்களுக்கு களி கிண்டி வச்சுருக்கேன். ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருக்கேன். சரி, சிக்கன் குழம்பு வைக்கிறோம்ல, அதனால் களி செஞ்சாச்சு. பசங்களுக்கெலாம் செய்யலை, பெரியவங்களுக்கு மட்டும் ஒரு 3 பேருக்கு செஞ்சுருக்கேன். ஏற்கனவே நிறைய களி ரெசிபி போட்டிருக்கேன், அதனால தான் நான் எடுக்கலை. ஓகேவா? இது அப்படியே டக்குன்னு மூடி இருக்கும் போது பண்ணிட்டேன், அதனால தான் சரி வீடியோ எடுத்தால் கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்காக தான் டக்குன்னு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. சிம்மில் தான் வச்சுருக்கேன். நம்ம சிக்கன் குழம்பு நல்லா மறந்து வருது. தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கனால நல்லா கெட்டி போடும், அதனால் நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது இல்லாமல் சிக்கனும் வேகணும், வெந்த பிறகு தான் லெமன் ஊற்றணும். கொஞ்சமாக ரசம் ரெடி பண்ணிட்டேன், கொஞ்சமாக ரசம் கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து களியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்புக்கு வந்து கொஞ்சம் லெமன் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா ஏடு கட்டி வந்துருச்சு குழம்பு. சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுனால கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகேவா? அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஆற நல்லா கெட்டி ஆகிடும், டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து வெந்தயத்தாள் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து சிக்கன் நம்மளுக்கு சூடாக இருக்கும், அதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயத்தாள் போட்டால் போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டிடுறேன்.
சின்ன வெங்காயம்லாம் அப்படியே முழுசாக போட்டிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. நான் வந்து இன்னைக்கு கடையில் எலும்பாக தான் கொஞ்சம் சேர்த்தே வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டேன். ஓகேவா? இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டோம்ல, ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லாவே எண்ணெய் பிரியும். நம்ம குழம்ப பாருங்கள், வேறு லெவலில் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்கார் பாருங்கள், செம்ம சூப்பராக. ஓகேவா? நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி வெள்ளை சோளம் களி வந்து இது பாருங்கள் கொஞ்சம் ஆறினோன்னே உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் 3 பேர்த்துக்கு. என் பெரிய பையனும் கொஞ்சமாக கேட்டான், அதனால் அவனுக்கு சின்ன உருண்டை தான் பிடிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.